ஏ அண்ட் பி ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் 1200 ரூபாய்க்கு செஞ்சு முடிச்சிடறாங்க. ஓகேவா, காசு கொடுத்துருக்காங்க இங்கே 1200 ரூபாய்க்கு செஞ்சு முடிச்சிடறாங்க. ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை 8 நாட்களில் பார்க்குது, பி மட்டும் தனியாக 6 நாட்களில் பார்க்குது. அந்த வேலையை ஏபிசி இருவரும் சி என்பவருடன் இணைஞ்சு, அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்க 3 பேரும் செஞ்சு 3 நாட்களில் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அப்படின்னா இந்த சி மட்டும் எவ்வளோ காசுக்கு வேலை பார்த்துருக்கோம். அப்போ அது பார்த்த வேலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான என்னது காஸ்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இதில் பாருங்கள், இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிப்போமா, அதாவது எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் கண்டுபிடிங்க. இதுக்கு வந்து 24 வரும் எல்சிஎம். இந்த 8 6 3க்கு 24 வரும். ஸோ 24 டிவைடட் பை 8 என்ன வரும், 3 வரும். 3யா 24 டிவைடட் பை 8 கரெக்டு தான். 8 போட்டோம்னா 3. 24 டிவைடட் பை 6 போட்டோம்னா 4 வரும். 24 டிவைடட் பை 3 போட்டோம்னா 8 வரும். ஸோ அவங்க பார்த்த வேலை எவ்வளோங்கிறது, ஓகேவா, எவ்வளோ பங்கு வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு சியோடது மட்டும்தான் வேணும். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலேருந்து ஏ ப்ளஸ் பியை கழிச்சிடலாமா, புரியுதா உங்களுக்கு? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலேருந்து ஏவையும் பியையும் ஆட் பண்ணி கழிச்சிடலாமா? கழிச்சிட்டோம்னா சி கழிச்சிருமா, ஏன்னா இதுவும் கேன்சல் ஆகிட்டு சி மட்டும் கிடைக்கும் அதுக்காக. அப்போ டோட்டல் வந்து 8 மைனஸ் 3 + 4 ஏ ப்ளஸ் பினால. ஸோ ஒரே ஒரு பங்கு வேலை தான் என்ன பண்ணியிருக்கு, சி பார்த்துருக்கு. அப்போ சி பார்த்தது ஒரு பங்கு. ஓகேவா, அப்போ ஒரு பங்குனா என்ன அர்த்தம், இது 3 பங்கு, இது 4 பங்கு, இது 8 பங்கு. ஓகேவா, ஸோ அப்படின்னா இது பார்த்த ஒரு பங்கு வேலைனா ஹவு மெனி டேஸ், 24 டேஸ். ஏன்னா 24 டிவைடட் பை 1 போட்டோம்னா டேஸ் கிடச்சிரும். அப்போது இவங்க 3 பேரும் பார்த்த டேஸ் கிடச்சிருச்சா நமக்கு, அதாவது ஏபிசி உங்க 3 பேரும் வேலை பார்த்த நாட்கள் கிடைச்சி. இது 8 நாள் வேலை பார்க்குது, இது 6 நாள், 24 நாள் வேலை பார்க்குது. எதுக்காக இங்கே டேஸை நம்ம மாத்திரம்னா, நம்ம அந்த ரேஷியோவை கண்டுபிடிக்கிறதுக்கு, யார் அதிகமாக வேலை பார்த்தாங்க யார் கம்மியாக வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணால் தானே நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களுக்கான சம்பளத்தை பிரித்து கொடுக்க முடியும். அதுக்காக தான். ஸோ இப்போ இது என்ன, நம்ம இங்கே டேஸ் போடுறத விட அதோட எஃபிஷியன்சியை போடலாம். எஃபிஷியன்சி போட்டோம்னா இன்னும் நமக்கு சிம்பிளாக இருக்குது. ஏன்னா யார் அதிகமாக எஃபிஷியண்டாக வேலை பார்த்துருக்காங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ அப்போ 3 ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 4, சியோட எஃபிஷியன்சி 1. அப்போது டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ, 8. 3 4 + 7 7 + 1 8. அப்போ என்ன பண்ணலாம்னா அதாவது 1200 8ஆல் வகுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு பங்கு வேலை செஞ்ச சியோட சம்பளம் கிடைச்சிருமா. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அடிங்க 4 2 8 2 12. ஸோ 2 4 2 6 30 அடிச்சோம்னா 150 வரும். ஸோ ஆன்சர் இதுக்கு 150. ஓகேவா, ஸோ அப்போ அது